ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வினோத் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து லாஜிக்கல் வால்யூமை மவுண்ட் பண்ணுறது ஒரு ஃபோல்டரில் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து லாஜிக்கல் வால்யூம் க்ரியேட் பண்ணுறதுன்றத விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ லெட்ஸ் சி. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் வால்யூம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எல்எஸ்பிஎல்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது 2 ஹார்ட் டிஸ்க் வச்சு தான் நான் 8 GB ஒரு லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு லாஜிக்கல் வால்யூம் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த எப்படி பார்க்குறதுனா sudo ls /devல cloudy ops. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஃபைல், டெவாப்ஸ்ன்றது தான் லிங்க் ஃபைலிங்க. இப்போ இந்த பாத்தை தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து மவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ மவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபைல் பார்ட்டிஷன் கொடுக்கணும். ஸோ sudo mk make mkfs டாட் நான் xfsலேயே கொடுக்குறேன் /dev அண்ட் தென் இது வந்து வால்யூம் குரூப் இது. ஸோ வந்து லாஜிக்கல் வால்யூம் வந்து நான் டெவாப்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைல் பார்ட்டிஷன் வந்து எக்ஸ்எஃப்எஸில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் க்ரியேட் பண்ண லாஜிக்கல் வால்யூமை நான் வந்து ஃபைல் பார்ட்டிஷன் கொடுத்துட்டேன். என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன்னா எக்ஸ்எஃப்எஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, நவ் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். sudo mkdir எங்கே கொடுக்குறோன்னா இங்கே ரூட் டைரக்ட்லேயே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அது எப்படி பார்க்கலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டருக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னா நான் க்ரியேட் பண்ண அந்த ஏஜிபி லாஜிக்கல் வால்யூமை நான் வந்து மேப் பண்ண போகிறேன். ஸோ மேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக பார்ட்டிஷன் பண்ணி ஆகணும். பார்ட்டிஷன் பண்ணால் நம்மளால் வந்து மேப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நவ் எது எப்படி மேப் பண்ணுறதுனா கமாண்ட் மூலிமா மேப் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி மவுண்டிங் தான். பர்மனன்ட் மவுண்டிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெம்பரரி எப்படி மவுண்ட் பண்ணுறதா sudo mount /dev and then இப்போ நீங்கள் எல்எஸ்பிஎல்கே கொடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா, மவுண்ட் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த அந்த பாத்துக்கு நம்ம வந்து மவுண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மவுண்ட் பாயிண்ட் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பர்மனன்ட் மவுண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.